அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 10 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு முழுமையாக பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகான் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதலாவது அறிவிப்பு, தமிழக மக்களை இந்த கோடைகால விபத்தில் இருந்து காக்க திமுக சார்பில் தமிழகத்தில் உள்ள மாநகர நகர பகுதி, பேரூர் வட்டம் மற்றும் கிராமங்கள் என அனைத்து இடங்களிலும் மக்கள் அதிகம் கூடும் இடங்களான திருமுனை சந்திப்புகளிலும் சாலை மற்றும் தெருக்கள் ஓரமாகவும் போக்குவரத்து மற்றும் பொதுமக்கள் யாருக்கும் எவ்வித இடையூறு இல்லாமல் தண்ணீர் பந்தல் அமைத்து பொதுமக்களின் தாகம் தீர்த்திட வேண்டுமென நிர்வாகிகளுக்கு முதல்வர் மு.க.ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இரண்டாவது அறிவிப்பு, சுற்றுலா பயணிகள் வசதிக்காக கோடை சீசனை முன்னிட்டு சிறப்பு ரயில்களை இயக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. மேட்டுப்பாளையம் முதல் உதகை வரையில் இம்மாதம் 28ஆம் தேதி முதல் ஜூலை 7ஆம் தேதி வரை வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் உதகை முதல் மேட்டுப்பாளையம் வரை சனி மற்றும் திங்கட்கிழமைகளில் இந்த சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மூன்றாவது அறிவிப்பு, தங்கத்தின் விலை ஏற்ற இறக்கத்துடன் இருந்து வரும் நிலையில் இன்று மார்ச் 6ஆம் தேதி தங்கத்தின் விலை சற்றே சரிந்துள்ளது. இன்றைய விலை நிலவரப்படி கிராமுக்கு ரூபாய் 45 குறைந்து 1 கிராம் ஆபரண தங்கம் சவரனுக்கு ரூபாய் 360 குறைந்து 1 சவரன் ஆபரண தங்கம் ரூபாய் 64,160க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலை 1 கிராம் ரூபாய் 106.90க்கு விற்பனை செய்யப்படுகிறது. நான்காவது அறிவிப்பு, தமிழகம் முழுவதும் 8 லட்சம் கிலோமீட்டருக்கு குறைவாக இயக்கப்பட்ட பேருந்துகள் அல்லது 6 முதல் 7 ஆண்டுகளுக்குள் வாங்கப்பட்ட டீசல் பேருந்துகளை சிஎன்சி பேருந்துகளாக மாற்ற போக்குவரத்து துறை முடிவு செய்துள்ள நிலையில் இதற்காக தமிழக அரசு 70 கோடி நிதி ஒதுக்கி உத்தரவிட்டுள்ளது. ஐந்தாவது அறிவிப்பு, தமிழ்நாடு முழுவதும் ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தும் பணி நிறைவடைந்ததும் மாதந்தோறும் மின்கட்டண கணக்கீடு முறை அமலுக்கு வரும் என மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். ஸ்மார்ட் மீட்டர்களுக்கு புதிய ஒப்பந்தம் கோரப்பட்டுள்ளது. விரைவில் புதிய ஸ்மார்ட் மீட்டர்கள் பொருத்தப்படும் என அமைச்சர் செந்தில் பாலாஜி கூறியுள்ளார். ஆறாவது அறிவிப்பு, தமிழகத்தில் இன்று முதல் மார்ச் 9ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வரை கூடுதலாக பதிவாக வாய்ப்புள்ளது. மார்ச் 10, 11ஆம் தேதி தமிழகம், புதுச்சேரி, காரைக்காலில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். காலை லேசான பனிமூட்டம் காணப்படும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஏழாவது அறிவிப்பு, தமிழக அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் சென்னையில் மூலிகை, அழகு சாதன பொருட்கள் மற்றும் தோல் பராமரிப்பு பொருட்கள் தயாரித்தல் தொடர்பான பயிற்சி வரும் மார்ச் 12ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெற உள்ளது. இப்பயிற்சியில் தேங்காய் எண்ணெய், சோப்பு, மூலிகை சோப்பு, ஆயுர்வேத சோப்பு, முடி வளரும் எண்ணெய், முடி வளரும் சாம்பு, ஃபேஸ் வாஷ், ஜெல், கை கழுவும் திரவம் மற்றும் பயிற்சி வழிமுறைகளுடன் சுயமாக தொழில் தொடங்குவதற்கு இந்த பயிற்சி மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இப்பயிற்சியில் ஆர்வம் உள்ளவர்கள் 18 வயதிற்கு மேற்பட்ட குறைந்த கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு தேர்ச்சியாளர்கள் விண்ணப்பிக்கலாம். இப்பயிற்சி பற்றிய கூடுதல் விவரங்களை பெற விரும்புவோர் www.editn.in என்ற வலைதளத்தில் தெரிந்து கொள்ளலாம். அறிவிப்பு 8, திருவண்ணாமலை, ராஜபாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் பூமிக்கு அடியில் தங்கம் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளதாக இந்திய புவியியல் ஆய்வு மையத்தின் இயக்குனர் விஜயகுமார் தெரிவித்துள்ளார். பேட்டரி தயாரிக்க பயன்படும் லத்தியம் மற்றும் கனிமமும் தமிழ்நாட்டில் பூமிக்கு அடியில் படிமங்களாக இருக்கின்றன என்றும் அவர் கூறியுள்ளார். அறிவிப்பு 9, இன்று மார்ச் 6ஆம் தேதியும் நாளை மார்ச் 7ஆம் தேதியும் சென்னை கடற்கரை தாம்பரம் இடையே நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இயக்கப்படும் மின்சார ரயில்கள் அனைத்தும் முழுவதுமாக ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 10வது அறிவிப்பு, அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களுக்கு கடந்த 4 வருடமாக பழைய பென்ஷன் திட்டம் நிறைவேற்றப்படாமல் உள்ளதால் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஓய்வூதிய திட்டத்தை முதலமைச்சர் விரைவில் அறிவிப்பார் என அமைச்சர் ஐ. பெரியசாமி கூறியுள்ளார். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.